சிம்பிளாக ஹெல்த்தியாக குக்கரில் ரசம் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு துவரம்பருப்பு, வெந்தயம், கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா வரமிளகாயும் கறிவேப்பிலையும் போட்டு இதையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓரளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறமா 2 கப் பச்சரிசியாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். தக்காளியும் புளியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கறிவேப்பிலை, பெருங்காயம், வரமிளகாய், பூண்டெல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது, மஞ்சள் தூள், உப்பு போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். பச்சை வாசனை போகணும். இப்போது வறுத்தரைச்ச பொடியை போட்டுக்கலாம். இதையும் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பச்சரிசி நல்லா வணக்கணும். இதில் 2 கப் பச்சரிசிக்கு 8 கப் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். ஃபைனலாக கொஞ்சம் நெய், நம்ம கொத்தமல்லி போட்டோன்னா அவ்வளோதான். இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதோட அப்பளத்தோடு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை லஞ்சாகவும் கொடுக்கலாம்.